இன்னைக்கு ஏஐனால பிரம்மாண்டமான வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்க கோர் டெக்னாலஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 25 ஆஃப் 30 days 30 டெக்னாலஜி சீரியஸ். ஒரு 4 to 5 years முன்னாடி எல்லாமே கேன் போன்ற நிறைய டெக்னாலஜி யூஸ் ஆகிட்டு இருந்தது. அதனால் ரொம்ப ஹை குவாலிட்டியான இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் டிஃப்யூஷன்ற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் ஒரு கேம் சேஞ்சரான டெக்னாலஜி. இன்னைக்கு டேட்டில் இருக்கிற எல்லா ஹை குவாலிட்டியான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்கு கோராக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இந்த டிஃபிஷன்ற மாடல் எப்படி ஜென்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று ஃபார்வர்ட் பாஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று ரிவர்ஸ் பாஸ் சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பாஸில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜஸ்லாம் இன்புட்டாக கொடுத்து அதை ஒரு பியூர் நாய்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டிவியில் சிக்னல் படித்த ஒரு நாய்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் பாஸ்ன்ற ப்ராசஸில் அந்த பியூர் நாய்ஸை திருப்பி ஒரிஜினல் இமேஜாக பார்த்தீங்கன்றப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாடல் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிஃபிஷன்ற ஒரு மாடல் மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸில் இந்த மாதிரி நாய்ஸ்லேருந்து திருப்பி ஒரிஜினல் இமேஜுக்கு எடுத்து வரதா ட்ரெயின் ஆனதால் அதனால் பெட்டரான ஹை குவாலிட்டி இமேஜஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு டேட்டில் இந்த டிஃபிஷன்ற கான்செப்டை லேட்டன்ட் டிஃபிஷன், ஹைபிரிட் டிஃபிஷன் நிறைய விதமான டெக்னிக்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமான வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா கம்பெனிஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் இன்னோவேஷன் டெக்னாலஜி எல்லாமே நீங்கள் ஈஸியான வேலை புரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஸ்க்ராட்ச் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.